தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் நம்முடைய இந்திய சொந்தங்களை சுட்டு படுகொலை செய்தார்கள். தலைவர் ராகுல் காந்தி நேராக எங்கு சென்றார்? வெளிநாட்டில் இருக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது என்றவுடன் வெளிநாட்டு பயணத்தை ரத்து பண்ணிவிட்டு நேராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கு வருகிறார். எதிர்கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அடுத்த நாள் நேராக எங்கு செல்கிறார் தலைவர் ராகுல் காந்தி? காஷ்மீர் பகல்காம் செல்லுகிறார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிறார், ஆறுதல் சொல்லுகிறார், கட்டி அணைக்கிறார், நான் இருக்கிறேன் உங்களோடு என்று. ஆனா பிரதமர் என்ன பண்ணார்? மோடி அவரும் வந்தார். எங்க போனார்? நேரா பீகாருக்கு போறார். எதுக்கு பீகாருக்கு போறாரு? தேர்தல். பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்றால் ஏமாற்றும் வேலை, ஆங்கிலத்தில் சொல்றாங்க. நீ நேரா காஷ்மீர் போய் ஆறுதல் சொல்லாம நீங்க எங்க போனீங்க? நேரா பீகாருக்கு தேர்தல் பரப்புரைக்கு போயிட்டு அங்க பேசுறாரு. என்ன பேசுறாரு? நான் உங்களுக்காக இருக்கிறேன், பிஜேபி அரசாங்கம் உங்களுக்காக இருக்கிறேன். ஒரு குரல் எதிர்முனையிலிருந்து வருது, நீ எங்களுக்காக இருக்குன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியான்னு கேட்டாங்க. எல்லாம் கேட்டாங்களா இல்லையா? பார்த்தார். ஐபி ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க, படுதோல்வியை சந்திக்க போகிறீர்கள் பீகார் பெரிய மாநிலத்தில். அடுத்த நாள் வராரு, கேபினட் மீட்டிங் போடுறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறார். செஞ்சாரா இல்லைங்களா? அப்ப இதோடைய காரணம் என்ன? பயம், அச்சம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பொறுத்தவரை, எங்கள் தலைவர்களை பொறுத்தவரை, குறிப்பாக தலைவர் ராகுல் காந்திக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று போராடி கொண்டிருக்கிறார். எந்தவித சமாதானமும் செய்து கொள்ளாத தலைவராக நம்முடைய தலைவர்கள் இருக்கிறார். 80 வயதை கடந்த நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தினம் சுற்றுப்பயணத்தில் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். மோடி அவர்களே, உங்களுடைய ஆட்சி காலங்கள் தொடங்கிவிட்டன. கவுண்டன். அடுத்த பிரதமர் யார்? இந்த தேசமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இளைஞர் பட்டாளம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திற்கு விடிவு வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக தேர்தலிலே தில்லுமுள்ளு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், அமலாக்கத்துறை, சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இன்கம் டாக்ஸ், மத்திய வருவாய்க்கு சேர்த்துக்கிறாங்க. யார? தேர்தல் ஆணையம். இவங்க எல்லாரும் கூட்டணி வச்சுட்டு அவர் தேர்தல் நிற்கிறார். ஆனா நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி யாரோட கூட்டணி வைத்திருக்கிறார்? மக்களோடு வைத்திருக்கிறார். மக்களோடு கூட்டணி வைத்து மக்களோடு மக்களாக தேர்தல் களத்தில் நிற்கிறார். மகாராஷ்டிராவில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? ஹரியானால எப்படி வெற்றி பெற்றார்கள்? டெல்லியில எப்படி வெற்றி பெற்றார்கள்? என்ன காரணம்? 50 ஸ்கொயர் ஃபீட் இடம், 50 ஸ்கொயர் ஃபீட் 400 வாக்காளர்கள். ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளவு பேர் தங்க முடியும்? 100 ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளவு பேர் தங்க முடியும்? 5 பேர் தங்கலாம். நெருக்கடியா இருந்தா 10 பேர் தங்கலாம். 400 வாக்காளர்கள் ஒரே முகவரியில் இருக்கு. இதுதான் பாஜக, இதுதான் ஆர்எஸ்எஸ் பரிவார். மக்களை ஏமாற்றுவார்கள். நான் நினைக்கிறேன் என்னுடைய வாக்கு நான் நினைப்பவனுக்கு அளிக்கிறேன் என்று. ஆனா ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க